தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பர்சன்டேஜில் இருக்கிற எல்லா மாடல் சம்ஸையும் ஒவ்வொரு மாடலாக பிரித்து அதுக்கான ஷார்ட்கட்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புக் சம்ஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸும் சேர்த்து ஒரே வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சதவீதம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சதவீதம்னா என்னென்னா, ஒரு பகுதியில் 1,00,000 மக்கள் தொகை இருக்கிறாங்க. அதில் 60,000 மக்கள் தொகை பார்த்திங்கன்னா பெண்கள் இருக்கிறாங்க. 40,000 மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஆண்கள் இருக்கிறாங்க. ஓகேவா? இதை நம்ம பெரிய நம்பராக சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, 100% மொத்த மக்கள் தொகை. ஓகேவா? மொத்த மக்கள் தொகை 100. 60% பெண்கள். ஓகேவா? 60% பெண்கள்னு சொல்லுவாங்க. மொத்த 40% ஆண்கள்னு சொல்லுவாங்க. அதாவது சதவீதம்னா என்னன்னா, ஒரு பெரிய வேல்யூவை பார்த்திங்கன்னா சின்னதாக காட்டுவாங்க. ஓகேவா? ஒரு பெரிய வேல்யூவை சின்னதாக காட்டுறது தான் சதவீதம். ஓகேங்களா? சதவீதம்னா என்னென்னா, ஒரு பெரிய வேல்யூவை ரொம்ப சின்ன நம்பரை 100ன்ற நம்பருக்குள்ளே காட்டுறது தான் சதவீதமே. ஓகேங்களா? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் மாடல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடல் 1. இதில் என்னென்னா, ஒரு நம்பர் ஒரு பின்னமாகவோ இல்லை ஒரு தசம நம்பரோ கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, இதை சதவீதமாக மாற்றி காட்டுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேவா? சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறது தான் ஃபஸ்ட்டு மாடல். மாடல் 1ன்னு போட்டு நோட்ஸ் மேலே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இதை சதவீதமாக மாற்றுக அப்படின்னு மட்டும் எழுதிங்க. மாடல் 1 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு மட்டும் எழுதிங்க. இப்போ நான் கொடுக்குற சம்ஸு எல்லாத்தையும் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஓகேங்களா? இது எதுவுமே ஃபார்முலா யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஷார்ட்கட் பேஸ்டு தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு இது பாருங்கள். 36/50. 36/50 இதை பார்த்தோன்னா ஒரு பின்னமாக இருக்குது. இந்த பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மல்டிப்ளேயில் ஒரு 100 போடுங்க. ஓகேவா? மல்டிப்ளேயில் ஒரு 100 போட்டால் அந்த இது பார்த்திங்கன்னா பின்னம் பார்த்திங்கன்னா சதவீதமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணுங்கள். 50 2ஆல் அடிப்படலாமா? அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 72%. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 2வது கொஷின் பாருங்கள். 81/30. ஓகேவா? இதை சதவீதமாக மாற்றோன்னா அதேமாரி 100 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? 100 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். 3 பார்த்தோன்னா எத்தனை டைம்ஸால் அடிக்கலாம்? 27 டைம்ஸால் அடிக்கலாம். அப்போது 270% செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு ஒன்று பாருங்க. 42/56. ஓகே, 42/56 இதை சதவீதமாக மாற்றோன்னா 100 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 100 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 7th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 7th டேபிள் 7 6 are 42, 7 8 are 56. ஓகேங்களா? அப்புறம் 2 டேபிளால் இது பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். ஓகேவா? இது 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போது இது 2ஆல் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 50 வருமா? அப்புறம் இங்கே 2ஆல் அடித்தா 25. ஓகேவா? 3 × 25 எவ்வளோ? 75%. ஓகேவா? இந்த 42/56க்கு 75% ஆன்சர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்க்க ஃபஸ்ட்டு இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை ஒரு பின்னமாக மாற்ற தெரியணும். ஓகே, மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை பார்த்தோன்னா பின்னமாக மாற்ற தெரியணும். எப்படின்னா, இந்த நம்பர் கூட இதை மல்டிப்ளை பண்ணணும். 4 × 2. ஓகே, 4 × 2 8. 8 + 1 பார்த்திங்கன்னா 9. ஓகேவா? அப்புறம் கீழே டிவைடில் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பின்னமாக இருக்கிறத பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? × 100. ஓகேங்களா? இது எல்லாமே பேசிக் தான் இருக்கும் இந்த மாடலு. நீங்கள் பேசிக்கை நல்லா தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு பின்னாடி வர மாடல் எல்லாமே ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணுங்கள். 2ஆல் கூட்டா 50ஆல் அடிக்கலாமா? அப்புறம் பார்த்திங்கன்னா 25. ஓகேங்களா? அப்போது 9 × 25 வேல்யூ பார்த்தோன்னா என்னென்னா 225 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா?
அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதேமாரி மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. 1 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 5 1s are 5 இன் ப்ளஸ் 5 1s are 5 ப்ளஸ் 3. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 8/5ன்னு வருமா? 8/5 இன்ட்டு 100. ஓகேவா? சதவீதமாக மாற்றோன்னா என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 போடணும். இதை 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 20 வரும். அப்போது 8 இன்ட்டு 20 என்ன வரும்னா 160%. ஓகேங்களா? 160% வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் ஒரு தசம நம்பராக கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க? ஒரு பின்னமாக கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசம நம்பராக கொடுத்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான இது என்னென்னா மெத்தட் என்னென்னா ஒன்றும் இல்லை, அதே 100ஆல் மல்டிபிள் தான் பண்ண போகிறீங்க. சதவீதமாக மாற்றுக்கனாலே 100ஆல் மல்டிபிள் பண்ண தான் போகிறீங்க. அது எப்படி மல்டிபிள் பண்ணனா, இந்த இருக்கிற நம்பர் கூட அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக 100 இப்போ 0.5252ன்னு இருக்கா, இன்ட்டு 100 இருக்கா, இது கூட அப்படியே அந்த 100 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து எழுதிங்க. 5200 2 0 சேர்த்து எழுதிட்டு இந்த பாயிண்ட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னா, 4 நம்பர் இருக்குதா, இந்த 4 நம்பருக்கு பதிலாக 0 1 2 3 4. ஓகே, 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க. அப்போது 52.52%. ஓகேங்களா? நீங்கள் அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. இருக்கிற நம்பரை எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டு இந்த 100 மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிங்க. இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணாத. அப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்து எத்தனை டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்குதோ அத்தனை டிஜிட் தள்ளி வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 0.282. ஓகேவா? இதை சதவீதமாக மாற்றணும்னா என்ன பண்ணும்? 100 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இருக்கிற நம்பரை அப்படியே என்ன பண்ணுங்கள், 100 கூட மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. அப்போ என்ன வரும்? இந்தமாரி வேல்யூ வருதா? அப்போ என்ன 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 1 2 3. ஓகேவா? இந்த டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 28.2%. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இதேமாரி தான் போடணும். நம்ம அந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் குழம்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 1.51 இன்ட்டு 100. ஓகேவா? இது போட்டிங்கன்னா என்ன வரும்? 15100. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை பற்றி ஃபஸ்ட்டு கவலையே படாதீங்க. அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 டிஜிட் தள்ளி, அப்போது 151% இதுக்கான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 1.09 இன்ட்டு இது 100ஆக மாற்றினா வருது வேல்யூ 10900. 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 109% இதுக்கான ஆன்சர். அதுக்கு அடுத்த கொஷின் 0.71 100 இது பண்ணிங்கன்னா 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7100. ஓகேங்களா? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 71%. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 0.858. ஓகேங்களா? நீங்கள் இந்த நம்பர் எத்தனைக்கு இது எத்தனை பாயிண்ட்டுக்கு இது அதை பற்றியெல்லாம் ஃபஸ்ட்டு கவலையே பட தேவையில்ல. அப்படியே என்ன பண்ணுங்கள், கண்ணை மூணு அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணிவிடுங்க. இந்த நம்பர் கூட இது மல்டிபிள் பண்ணிவிட்டு எத்தனை பாயிண்ட் 3 பாயிண்ட். ஓகேவா? 3 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 85.8%. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்தமாரி சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டு ஒரு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இது பார்க்கலாம். 0.756 இன்ட்டு 3/4. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா சதவீதமாக மாற்றுக அப்படின்றாங்க. அப்போது இன்ட்டு 100 போட்டுங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறது பாருங்கள். 4 வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளால் அடிச்சிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிளால் அடிச்சுன்னா வரும் 0.378 வருமா? அப்புறம் மறுபடியும் இது 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 0.189 வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள். 0.189 இன்ட்டு 3. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0.567 வரும். 567 இன்ட்டு 100 என்ன வரும்? 0.567 இன்ட்டு 100. அப்போது இது நான் இங்கே போடுறேன் பாருங்கள். 567
100 என்ன பண்ணணும், இது போட்டுக்கணும் ஓகேவா. அப்போது 3 நம்பர் தள்ளி 0.567 இன்ட்டு 100 ஓகேவா. 0.567 இன்ட்டு 100 இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், 56700 ஓகேங்களா. இது 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது 3 நம்பர் 56.7% ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்க ஒரு கொஷின் ஓகேங்களா. அதாவது ஒரு 4 நம்பர் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன கேட்பான்னா, இந்த 4 பின்னத்தில் எது உயர்ந்த சதவீதம் அப்படின்ட்டு கேட்பான் ஓகேவா. இந்த 4 நம்பரில் எது உயர்ந்த சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 4 நம்பரையும் நம்ம பர்சன்டேஜாக கால்குலேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், எது உயர்ந்த சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 384/540 ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா சதவீதமாக மாற்ற சொல்லுவாங்க. சதவீதம் மாற்றினா என்ன வேல்யூ வருது, 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 27, இதை வந்து பார்த்திங்கன்னா 192. அதுக்கு அடுத்தது 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 9 3s are 27. அதுக்கு அடுத்தது 64 டைம்ஸு 3 டேபிளால் அடித்தா வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை 64 × 10 640/9 ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னா 71.11% ஓகேங்களா. நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் பண்ணுங்கள். கால்குலேஷன்லாம் நீங்களாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 71.1% ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன வருது, 71.11%ன்னு வருது. இது எடுத்து எழுதியாச்சா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பி வந்து பார்த்தீங்கன்னா 425/500 ஓகேங்களா. 425/500 இதை வந்து பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்ற சொல்லுவாங்க. இப்போது 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 85 டைம்ஸ் ஓகேவா. அப்போ என்ன வரும்னா 85% தான் செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் ஓகேங்களா. செகண்ட் ஒன்றுக்கான ஆன்சர் 85%. அடுத்தது பாருங்கள், 570/700 இன்ட்டு 100% வந்து பார்த்திங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்தது என்ன வரும்னா இந்த 570/7 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 81.42ன்னு வரும். நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் போடுங்க ஓகேங்களா. கால்குலேஷன்லாம் நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது. நான் இந்த வீடியோட நீளம் கருதி நான் டக்குன்னு போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றும் அடித்து போடுங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 480/660 இதை வந்து பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்றத்துக்கு என்ன பண்ணோம், 100 கூட மல்டிபிள் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 100 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், 0 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 240ன்னு வருமா. இதை 33ன்னு வரும் 2 டேபிள் அடிச்சிங்கன்னா. அதுக்கு அடுத்தது இது 3rd டேபிளால் அடிச்சிங்கன்னா என்ன வரும், இது 11ன்னு வந்துடும். இங்கே வந்து என்ன வரும் 80ன்னு வருமா. அப்போது 80 × 10 அப்போது 800/11 ஓகேவா. இதோடைய வேல்யூ என்னென்னா 72.72. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய வேல்யூ ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 71.11%. அதுக்கடுத்தது செகண்ட் ஒன்றுக்கு 85%. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 81.42%. அதுக்கடுத்தது ஃபோர்த் ஒன்றுக்கு 72.72% வருது ஓகேவா. இதில் எது உயர்ந்த சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. எது உயர்ந்த சதவீதம்னா அதை பெருசுலேருந்து சின்ன டைம் போகணும். அப்போது ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எது கொடுத்துருப்பாங்கன்னா 425/500 இன்ட்டு இது ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கமா செகண்ட் ஒன்று இது 81.42 இருக்கா. 81.42 570/700 ஓகேவா. அதுக்கடுத்தது வேல்யூ என்னது 72.72வா. இதோடைய இது வந்து பார்த்திங்கன்னா 480/660. அதுக்கடுத்தது 384 ஓகேவா. 384/540 ஓகேவா. இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணும். உயர்ந்த சதவீதத்திலேருந்து கேட்டிருக்காங்களா இல்லை குறைந்த சதவீதத்திலேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க ஓகேவா. இதில் தான்
நம்ம ஆளுங்க தப்பு பண்ணுறது. இதே ஒன்று ஏறு வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இறங்க வரிசைன்னு கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்தமாரி உயர்ந்த குறைந்த வேல்யூ அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இதை நல்லா கவனிச்சிக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாரி இந்த பர்சன்டேஜை வந்து பார்த்திங்கன்னா வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது 3.55 சதவீதத்தின் அடிப்படையில் விவரித்தல் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன இதுனா 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒன்றில் 100ஆல் அப்படியே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3500. ஓகேங்களா? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு, அப்போது ஒரு இது வரும். அப்போது 350% தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதோட ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது செகண்ட் மாடல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. செகண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் சதவீதத்திலிருந்து எப்படி பின்னமாக மாற்றுறது அப்படின்ட்டு. ஓகேவா? சதவீதத்தில் இருக்கிறத எப்படி பின்னமாக மாற்றுறதோ இல்லை தசமமாக மாற்றுறதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல். ஓகேங்களா? நீங்கள் மாடல் 2ன்னு போட்டு இந்த சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றுக அப்படின்ட்டு எழுதிங்க. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஓகே, 50% எப்படி சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, டிவைடில் 100 போட்டுங்க. அது என்ன பண்ணோம், சதவீதமாக மாற்றத்துக்கு மல்டிப்ளேயில் 100 போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிவைடில் 100 போடணும். ஓகேங்களா? பின்னமாக சதவீதத்திலேருந்து பின்னமாக மாற்றணும்னா டிவைடில் 100 போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி கொடுங்க, அடி கொடுத்தா என்ன வரும், 1/2 வரும். ஓகேங்களா? 1/2 அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 75% எப்படி சதவீதமாக மாற்றுறதுனா ஒன்றும் இல்லை, அதேமாரி கீழே டிவைட் போடுங்க. டிவைட் போட்டிங்கன்னா என்ன வரும், இதுக்கப்புறம் இது அடி கொடுங்க. அடி கொடுத்தீங்கன்னா 25ஆல் அடிச்சிங்கன்னா 3/4ன்னு வருமா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 250 பர்சன்டேஜாக மாற்றணும். 250 பர்சன்டேஜிலிருந்து பின்னமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது 250 டிவைட் 100. ஓகே, 250 டிவைட் 100 போட்டிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். இந்த 5 5 25 5/2. ஓகே, 5/2 தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் அந்த இந்த சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றத்துக்கும் பின்னத்திலேருந்து சதவீதமாக மாற்றத்துக்கும் இந்த மல்டிப்ளேயர் இன்ட்டு 100ம் டிவைடில் 100 போடுறது தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சிக்குங்க. ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கடுத்தது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள். 31/5 சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்கு. சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ 5 3 150 150 + 1 151. ஓகேவா? 151 சதவீதமாக 151/5 சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பின்னமாக மாற்றத்துக்கு என்ன இது கான்செப்ட், டிவைடில் 100 போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். 151 டிவைட் 5. ஓகேவா? இந்த டிவைடில் 100 இருக்கிறத மேலே போனால் மல்டிப்ளேயில் போனால் என்ன வரும்னா, இங்கே பை 1 இருக்கிற மாரி. ஓகேங்களா? டிவைடில் 100 இருக்குது, அது கீழே 1 இருக்கிற மாரி. அப்போ இது மேலே போனால் என்ன வரும், 1/100. ஓகேங்களா? 1/100 அதாவது 151/5. ஓகேவா? இப்படி இருக்குது, இது கீழே ஒரு 100 இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன டிவைடில் இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால இந்தமாரி மாற்றி எழுதுகிறோம். ஓகேங்களா? இப்போ 100 கீழே 1 இருக்கிற மாரி தான். இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கின்னு போயிட்டா அப்போது இந்தமாரி மல்டிப்ளேயில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி கொடுங்க. அடி கொடுத்தா என்ன வேல்யூ வருது, 151/500ன்னு வருது. 151/500ன்னு இருக்குது. ஓகேங்களா? பின்னமாக தான் கேட்டிருக்காங்க. கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தை பின்னமாக தான் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் இது தசமாக கேட்டிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம அடித்து போடலாம். தசமாக கேட்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னமாக கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது 7/20 சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்றுறதுக்கு அப்போ என்ன பண்ணணும், கீழே டிவைடில் 100 போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்தமாரி
அதாவது இந்த பின்னத்தில் இருக்கிறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லியிருக்கேன், மல்டிப்ளேயில் எழுதிக்க சொல்லியிருக்கேன். ஓகே, மல்டிப்ளே எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து கீழே 1ன்னு இருக்கிற மாரி அப்போ என்ன பண்ணணும், அந்த 1 மேலே தூக்கின்னு போயிடணும், இந்த 100 மல்டிப்ளேயில் எழுதிக்கணும். ஓகேங்களா, இது புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அப்போது 7/2000. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஷின் 90%. அடுத்த கொஷின் அது 90%. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா சதவீதமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், டிவைடில் 100 போடணும். 0 கேன்சல் 9/10. ஓகேங்களா, நம்மளுக்கு பின்னமாக தான் கேட்டிருக்காங்க, தசமாக கேட்டிருந்தா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், 0.9 எழுதுவோம். ஆனால் நம்மளுக்கு பின்னத்தோட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது 9/10ன்றது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுங்க. என்ன இது ரொம்ப பேசிக்காக இருக்குது அப்படின்னா, பேசிக்ஸை நல்லா புரிஞ்சினா தான் நம்ம இதுக்கு அடுத்து வர்ற இது கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சதவீதமாக இருக்கிறத பின்ன வேல்யூவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, தசம எண்களாக மாற்றுக. அதாவது பின்னத்தோடு நம்ம விட்டுட்டோம், இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பின்னத்தோடு விட்டுட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தசம நம்பராக மாற்றி காட்டுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு சதவீதத்தை தசம எண்களாக மாற்றி காட்டுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 21% சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 21/100. ஓகே, 21/100ன்னு போட்டுங்க. சதவீதமாக மாற்றுறதுக்கு டிவைடில் 100ன்னு போடணுமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி தசமாக மாற்றுறதுனா, ஒன்றும் இல்லை, அந்த 21 அப்படியே எடுத்து எழுதினு கீழே எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட்டு தள்ளி பாயிண்ட் வச்சுங்க. ஓகே, தள்ளி. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்படி தள்ளி பாயிண்ட் வைக்கிறதா இல்லை இப்படி தள்ளி பாயிண்ட் வைக்கிறதா. எப்பவுமே டிவைட் பண்ண சொல்ல நீங்கள் ஒரு கான்செப்டை நல்லா புரிஞ்சுங்க. டிவைட் பண்ண சொல்ல மேலே இருக்கிற நம்பருடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறையும். ஓகேங்களா, டிவைட் பண்ண சொல்ல மேலே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறையும். அப்போ 21 இருக்குது. இப்போது டிஜிட் வந்து நம்ம இப்படி வச்சோன்னா புள்ளி வந்து பார்த்தோன்னா 2 புள்ளி சேர்த்து இப்படி வச்சோன்னா என்ன வரும்னா 22,100ன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ அந்தமாரி வந்து பார்த்தோன்னா போக சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், அந்த இப்படி வைக்கக்கூடாது பாயிண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்படி தான் வைக்கணும். இப்படி வச்சா தான் என்ன பண்ணோம், இந்த 21 விட கம்மியான வேல்யூ கிடைக்கும் இல்லையா. அது ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வைக்கிறதுல தான் கொஷின்ஸே இருக்கும். இந்த பாயிண்ட் வைக்கிறதுல தான் கொஷின்ஸே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணும் போது மேலே இருக்கிற நம்பர் குறைஞ்சி தான் போகும், அதிகமாகாது. ஓகேவா, குறைஞ்சி தான் போகுமே தவிர அதிகமாகாது. அப்போது இந்த 21 இன்னுமே குறைச்சா என்ன வரும்னா 0.21. ஓகே, அப்போது இது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்படி பாயிண்ட் வைக்கணும், இப்படி கிடையாது. ஓகேங்களா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஓகேங்களா, இந்த நீ தசம எண் பின்னத்தில் இருந்து, அதாவது ஒரு சதவீதத்திலிருந்து தசம எண்களாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்தமாரி பாயிண்ட்ஸை கரெக்டாக வைக்க தெரியணும். பாயிண்ட்ஸை கரெக்டாக வைக்கிறது தான் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். 93.1 இந்த பர்சன்டேஜை எப்படி தசம எண்களாக மாற்றுறது அப்படின்னா, ஒன்றில் டிவைடில் 100 போட்டுங்க. டிவைடில் 100ன்னு போட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து எழுதுங்க. 931ன்னு அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இங்கே மேலே இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட டிவைடில் இருக்கிறதுனால டிவைட் பண்ணிட்டேன்னா இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும், பெருசாகாது. அப்போ இப்படி போனால் பெருசாகிடும். 0 இப்படி சேர்த்தா பெருசாகிடும். அப்போ என்ன பண்ணும், இப்படி தான் சேர்க்கணும். அப்போது 1 2. ஓகேவா, 9.31% தான் இதுக்கான ஆன்சர். சாரி, ஆல்ரெடி இங்கே ஒரு 93.1 இருக்கா. அப்போது இதையும் இன்னும் கொஞ்சம் நவுத்துனா 1 2. அப்போ 0.931 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, இந்தமாரி பாயிண்ட்ஸில் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்க. ஓகேவா, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்தது 151 100% டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா, 100 டிவைட் பண்ணால் என்ன பண்ணும், சதவீதத்திலிருந்து தசம எண்களாக மாற்றிடலாம். அப்போது 0.0
151 டிவைட் 100 அப்போது 151 அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு அப்போது 51 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா? இப்போ இப்படி பாயிண்ட் வைக்கக்கூடாது. இப்படி வந்து ஜீரோவில் இப்படி பாயிண்ட் வச்சா இன்னும் 2 ஜீரோ சேர்ந்துக்கும். 2 ஜீரோ சேர்ந்துட்டா இதுக்கு கணக்கு வந்து ரொம்ப பெருசாகும் இங்கே இந்த நம்பரு. அப்போ இங்கே இருக்கிற நம்பர் மேலே இருக்கிற நம்பர் குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்படி தான் பாயிண்ட் வச்சுன்னு போகணும். 1.51 ரெண்டு டிஜிட் வந்து பார்த்தோன்னா குறைச்சி தான் போகணும். அப்போ 1.51 இருக்குது. இது 2 டிஜிட் குறைச்சா என்ன வரும்? 1.51 ஓகேவா? 1.51 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? அடுத்தது 0.64 ஓகேவா? இந்தமாரி பாயிண்டில் இருக்கிற வேல்யூலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா 100ஆல் இது போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்திலிருந்து தசம எண்களாக மாறிடும் ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 64 எடுத்து அப்படியே எழுதிங்க. ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் தள்ளி இது இருக்கா, இன்னும் 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஓகேங்களா? 2 பாயிண்ட் தள்ளி ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது, இன்னும் 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா ஒன்றும் இல்லை, இதை இன்னும் குறைச்சிட்டே போகணும். அப்போ 0.64% இருக்குது. இதை இன்னும் குறைச்சிட்டே போனால் என்ன வரும்னா 64ன்னு இருக்குது. இது பக்கத்தில் நம்ம சேர்க்கக்கூடாது. 64 பக்கத்தில் நம்ம பாயிண்ட் சேர்த்தா இதை விட பெருசாக மாறிடும். அப்போ என்ன பண்ணோன்னா இப்படி பாயிண்ட் வச்சுட்டு போனோம். அப்போது 2 ஜீரோ இன்னும் சேர்த்து வருது. ஆல்ரெடி 0.64 தான் இருக்குது. அப்போது இன்னும் 2 டிஜிட் இந்த கீழே டிவைடு இருக்கிறதுனால இன்னும் 2 டிஜிட் பாயிண்ட்டு தள்ளி போகணும் ஓகேவா? அது எப்படி வரணும்? இதை விட குறைஞ்சி தான் போகணும். மேலே இருக்கிற பாயிண்ட்டை விட இது கம்மியாக தான் வரணும். இப்படி போயிடுச்சுன்னா என்ன வரணும்? 64ஆக போயிடும் ஓகேவா? அப்போது இதை விட பெருசாக வேல்யூ போயிடும். அப்போது இப்படி தான் வரணும். அப்போ என்ன பண்ணோன்னா 0 சேர்த்துங்க ஓகே, 0 அப்போ இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைங்க ஓகேவா? 0.0064 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? அடுத்தது இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான், ஒன்றும் இல்லை, 0.07% இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னமாக மாற்றிருக்காங்க ஓகே, பின்னமாக மாற்றிருக்காங்க. இது பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, 0.07 இருக்கா? இப்போது இந்த 0.07 இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜாக மாற்றத்துக்கு நம்ம என்ன போடுவோம்? 100ன்னு போடுவோம். டிவைடில் 100ன்னு போடுவோமா? இதுக்கப்புறம் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இங்கே எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா? 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருந்தால் 2 ஜீரோ சேர்த்துங்க ஓகேவா? 2 ஜீரோ சேர்த்துட்டு அந்த நம்பர் மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து எழுதிங்க ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஓகேவா? 7/10,000 ஒன்றும் இல்லை, இங்கே எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை ஜீரோ சேர்த்துங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரு டிவைடில் சேர்த்துங்க ஓகேங்களா? அப்போது 10,000 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? இதை பாருங்கள், இதுவும் பார்த்த மாடல் தான், ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. 140 புக்கில் இருக்கிறது இது ஓகேவா? 142.5%ஐ தசம எண்ணாக மாற்றினால் என்ன வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. 142.5 தசம எண்களாக மாற்றணும். ஒன்றும் இல்லை, அப்போது பர்சன்டேஜில் இருக்கிறத சதவீதமாக மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடில் 100ன்னு போடுவோம் ஓகேங்களா? டிவைடில் 100ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்னா, இப்போது மேலே ஆல்ரெடி 142.5ன்னு இருக்குது ஓகேங்களா? அப்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட்டு இருக்குது. அப்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, இன்னும் 2 நம்பர் தள்ளி போகணும். இன்னும் 2 நம்பர் இப்படி தள்ளி போனால் தான் இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ குறையும். அப்போது 1.42 ஓகே, 425 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா? நீங்கள் இதில் வந்து நீங்கள் இந்த பாயிண்ட் இப்படி தள்ளி போதா இல்லை இப்படி தள்ளி போதா, அதுக்கப்புறம் இந்தமாரி ஜீரோ வந்து பார்த்தோன்னா பின்னமாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஜீரோ வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்கே எத்தனை சேர்க்குறோம் இதுதான் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பேசிக், ஆனால் இதில் தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிங்க. அதனால தான் நான் பேசிக் கொஷின்ஸை நிறைய வச்சுருக்கேன் ஓகேங்களா? அடுத்தது, ஒரு கிராமத்தில் 70.5 மக்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுங்க. அதாவது ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் 70.5% மக்கள் வந்து பார்த்தோன்னா கல்வி அறிவு பெற்றிருந்தாங்க. கல்வி அறிவு பெற்றிருந்தால் அந்த கல்வி அறிவு பெற்றவங்களுக்கான சதவீதத்தை
தசம எண்களாக மாற்றுங்கன்றாங்க. அப்போது 70.5% தசம எண்களாக மாற்றுங்க. ஒன்றும் இல்லை, எதுவுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணல, டிவைடில் 100ன்னு போட்டுருங்க. டிவைடில் 100ன்னு போட்டு நம்ம எப்படி எழுதுவோம், அந்த 705 அப்படியே எழுதிட்டு இந்த வேல்யூவோட இது வந்து பார்த்தோன்னா குறைவாக இருக்குன்னு சொன்னோமா, அப்போ அந்த கான்செப்டை பயன்படுத்துங்க. ஆல்ரெடி 70.5க்கு இங்கே பக்கத்தில் பர்சன்டேஜ்னு இருக்குது, 70.5ன்னு. இது பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ரெண்டு ஜீரோ இருக்குது, 2 ஜீரோனா 2 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா தள்ளி போகும். ஓகேவா? தள்ளி போனோன்னா வரும் 0.705% வரும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷனாக இருக்குதுன்னா 6/4 சதவீதத்திலிருந்து இதுக்கு சமமான பின்ன வடிவத்தை எழுதுக. இதுக்கு சமமான பின்ன வடிவம் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, இது எழுதுகின்றாங்க. 6 4s are 24 + 1. ஓகேவா? 25/4ன்னு வருதா? இதை வந்து பார்த்தோன்னா சதவீதமாக மாற்றினா டிவைடில் 100ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டிவைடில் இருக்கிற 100 மல்டிபிளுக்கு போனோம்னா 25/4 இன்ட்டு இந்த 100 இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கிற மாரி. ஓகேங்களா? 1 நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காது. 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே போட்டுக்கிறது. ஓகேங்களா? இந்த மேலே போகிறதுனால அந்த 1 வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகுன்றதுனால அதுமாரி போட்டுக்கிறோம். அப்போ 1/100ன்னு போடணுமா? 25 அடிச்சிங்கன்னா என்ன 4ஆல் இது பண்ணணுமா? அப்புறம் 1/4 × 4 16. ஓகே, 4 × 4 16. அப்போ 1/16 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், 1.25 என்பதன் தசம எண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1.25% தசம எண்களாக காணுங்க அப்படின்ட்டா அப்போ 1.25 டிவைட் 100ன்னு போடுங்க. ஒன்றும் இல்லை, சதவீதத்திலிருந்து தசம எண்களாக கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டிவைட் 100ன்னு போடுவோம். இந்த 1.125 அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஆல்ரெடி 2 நம்பர் தள்ளி இருக்குது, இதை இன்னும் குறைக்கணும்னா ஓகே, டிவைடில் இந்த நம்பரை இன்னும் குறைக்கணும்னா என்ன பண்ணோம், அப்போது 0 வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சேர்ப்போமா, எத்தனை 0 சேர்க்கணும், இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அப்போது இந்த ஒரு நம்பர் 2 டிஜிட் தள்ளியா இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே வந்துடுமா ஃபஸ்ட்டு இதுக்கு இது பண்ணால், அதுக்கு அடுத்தது இன்னொரு 0 சேர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். அப்போது 0.0125 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகே, ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 1.25/100ன்னு இருக்குதா, இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிங்க. ஓகே, இந்த நம்பரை எடுத்து எழுதிங்க. 2 நம்பர் தள்ளி ஆல்ரெடி பாயிண்ட் இருக்குது, இன்னும் 2 நம்பர் தள்ளி பாயிண்ட்டு இப்படி போகணும். ஓகேங்களா? அப்போ இப்படி போனால் தான் இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா குறையும். அப்போது இந்த 1 பக்கத்தில் வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வந்துடும், இன்னொரு பாயிண்ட் தள்ளி வந்துச்சுன்னா அப்போது ஒரு 0 வந்து பார்த்தோன்னா நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 0.0125. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் இந்த பேசிக்ஸ் கான்செப்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பே பண்ணாதீங்க, எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும். இந்த பாருங்கள், ஒரு துணி செலவை செய்யப்படும் போது, ஒரு துணி வந்து பார்த்தோன்னா செலவு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா அது 0.5% வந்து பார்த்தோன்னா சுருங்கி போகுதான். அந்த துணி வந்து நல்லா இருக்கிறது, அது எவ்வளோ சுருங்கி போதான், 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. இந்த 0.5% பின்னத்தில் குறிப்பிடுகின்றது தான் இவ்வளோ பெரிய கதையை கொடுத்துருக்காங்க. 0.5 டிவைட் 100. ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 0.5 அப்படியே எடுத்து எழுதிக்க சொல்லியிருக்கோம். 0.5 எடுத்து எழுதிங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்கா, இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன ஆக போகுது, சின்னதாக தான் ஆக போகுது. ஏன்னா மேலே இருக்கிறது டிவைடில் இருக்கிறதுனால இது சின்னதாக தான் ஆக போகுது. அப்போ இப்படி தான் பாயிண்ட்டு சேர்க்க போகிறோம். 2 பாயிண்ட் தள்ளி சேர்த்தா என்ன பண்ணும், பின்னமாக குறிப்பிடுகின்றாங்க. தசம எண்களை நம்ம மாற்றிட்டுருக்கோம் பாருங்கள். 0.5/100 இருக்குதா, இதை வந்து பார்த்தோன்னா பின்னமாக குறிப்பிடுகின்றாங்களா. அப்போ என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி 5 இருக்குது, அப்போது இங்கே 5ன்னு சேர்த்து ஒரு 0 சேர்த்துங்க. மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி எத்தனை பாயிண்ட் தள்ளி மேலே இருக்குது பாயிண்ட் இருக்கோ அத்தனை 0 வந்து பார்த்தோன்னா கீழே சேர்த்துக்கணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா பின்ன வேல்யூ. நம்ம
அந்த தசம வேல்யூவாக மாற்றத்துக்கு தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட்டு. பின்ன வேல்யூவாக மாற்றத்துனா இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இதில் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க. 5/1000 ஓகே 5/1000 இதை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 1/200 ஓகே 1/200 தான் இதுக்கான பின்ன வேல்யூ. ஓகேவா? இதை தசம எண்களாக மாற்ற சொல்லியிருந்தா தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேல்யூ பார்த்தோம் இல்லையா, அந்த 0 எத்தனை இது குறையுதோ எத்தனை இது ஏறுதோ அத்தனை மாரி தள்ளி பாயிண்ட் வைக்கிறது. ஓகேவா? இதே பின்ன வேல்யூனா மேலே எத்தனை நம்பர் வந்து பார்த்தோன்னா தள்ளி இருக்குதோ அத்தனை வேல்யூ வந்து பார்த்தோன்னா கீழே 0 சேர்த்துட்டு அப்புறம் அந்த அந்த மேலே இருக்கிற இது வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணாத அந்த 5 மட்டும் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தோன்னா அடி கொடுத்தா உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிரும். ஓகேங்க? கன்ஃபியூஸ் ஆகாத பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தோன்னா தேர்ட் மாடல். இதுக்கு அடுத்த பார்ட்டில் நம்ம இந்த தேர்ட் மாடல் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கான கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி.